இப்போது இங்கே தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய உதவி இயக்குநர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து சினிமாவில் பல வருஷங்களாக உதவி இயக்குனராக இருந்து, அதுக்கப்புறம் இணை இயக்குனர் ஆகி, அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த இணை இயக்குனராக பல படங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு, ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லி, நான் அந்த கதையை ஓகே வாங்கணும்னு அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு இணை துணை இயக்குநர்களும் குறைஞ்சபட்சம் 4-5 கதைகளை வைத்துக்கொண்டு அவங்க தயாரிப்பாளர்களை வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது அவங்களுக்கே தயாரிப்பாளர் கிடைக்கக்கூடிய ஒரு கஷ்டமான சூழல் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்குது. அதே சமயத்தில் படம் பண்ண இயக்குனர்கள் அவங்களும் கூட படத்துக்கு தயாரிப்பாளர்களை வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி போய் தயாரிப்பாளர்கிட்ட போய் நம்ம எந்த மாதிரி கதையை சொல்கிறதுன்னு. இன்றைக்கி படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற தயாரிப்பாளர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த பெரிய கம்பெனிகள் ப்ளஸ் பெரிய தயாரிப்பாளர்கள் எல்லாருமே அன்னைக்கு ஹிட்டு கொடுத்த இயக்குனர், அன்னைக்கு ஹிட்டு கொடுத்த ஹீரோ, இவங்க காம்பினேஷனில் படம் எடுக்கிறது தான் அவங்க விரும்புவாங்க. ஏன்னா அது பல கோடிகள் சம்மந்தப்பட்ட வியாபாரன்றதால அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் தேவை. இன்றைக்கி இந்த டேரக்டர் ஹிட் கொடுத்துருக்காரா, இவரோட இந்த ஹீரோ காம்பினேஷன் சேர்த்தா இந்த படம் இவ்வளோ பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு அவங்க ஒரு வியாபாரமான ஒரு கணக்கு போட்டு தான் அவங்க வந்து படம் எடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து எப்படின்னா, புது இயக்குனர்கிட்ட படம் புதுசாக வரக்கூடிய உதவி இணை இயக்குனர்கிட்ட கதை கேட்குறதும் டவுட்டு. படம் பண்ணிவிட்டு அடுத்த படத்தை எப்படியாவது நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம், போன படம் நமக்கு சரியாக போகல, இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிடலான்னு அதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இயக்குனர்கிட்ட கதை கேட்குறதும் கஷ்டம்.